ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு குழப்பம். சரிங்களா? சார் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு கேட்டிருந்தாரு. தேங்க்யூ சார். நல்லா கவனிங்க. இப்போ இங்கே நம்ம அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணாம இப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அப்படின்னா அதனுடைய மீனிங் ஒண்ணுமே கிடையாது, அதனுடைய அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அதனுடைய. இப்போ அதனுடைய வீடு அல்லது இங்க பாருங்க, அதனுடைய கூடுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இட்ஸ்ங்கிறது நம்ம அனிமல்ஸ்க்கோ பேர்ட்ஸ்க்கோ நான் லிவிங் திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவையினுடைய கூடு அப்படின்னா இப்போ எப்படி சொல்றோம், ஐ saw a bird, இட் entered into its nest அப்படின்னு. நான் ஒரு பறவை பார்த்தேன், அந்த பறவை அதனுடைய அதனுடைய கூட்டிற்குள் நுழைந்தது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதனுடையங்கிறதுக்கு நம்ம இந்த இட்ஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப இங்க அப்பாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படிலாம் யூஸ் பண்றோம்னு பாருங்க. அதாவது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னா இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைங்களா? இங்க பாருங்க, ஐஎன்ஜினா கொண்டுன்னு அர்த்தம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? இங்க பாருங்க, இட் இஸ் ரெய்னிங். ஓகேங்களா? இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல ஈஸா நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா அப்போ ஈஸோடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? வாஸ். அப்ப இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அந்த மீனிங் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க இந்த சென்டென்ஸ்ல இப்படி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இப்படி இருந்து பாருங்க, இங்க இட்ஸ் பீன் இருக்கா? இப்ப இட்ஸ் பீன் ரெய்னிங் இருக்கா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்க ஒரு பீன் இருக்கு, இங்க ஐஎன்ஜி இருக்கு அப்படின்னா இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்ப இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ஹேஸா நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங், இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். இப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இட் இஸ் ரெய்னிங்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் பேஞ்சிட்டு இருக்கு, அது பிரசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்லயே கண்டினியூ ஆகலாம். அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்றோம். இது என்ன அப்படின்னா லாங் டைமா மழை பெஞ்சிட்டு இருக்குது, 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு, 3 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் பீன் ரெய்னிங், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படி சொல்றது. இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ்க்கும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது லாங் டேர்ம், இது கொஞ்சம் அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஷார்ட் டேர்ம். அவ்வளவுதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.